Praise the Lord. மரியே வாழ்க. இன்னைக்கு உங்களோட ஒரு சாட்சி ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாட்சி ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு, ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த சாட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2012 ஏவியேஷன் இன்ஸ்டியூட்டில் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேஸ் கூட போய்ட்டு வேலை பண்ணுவேன். 6 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சால் 8 o'clock வரைக்கும் உட்காந்துட்டு வேறு பிரான்ச்சுங்களுடைய வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். எனக்கு அந்த வேலை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சடனாக ஒரு மெயில் வருது. ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகி 3 வருஷம் கழித்து என்னுடைய மார்க்ஸில் எனக்கு டவுட் இருக்குது, ரீவேல்யூவேட் பண்ணணுன்ற மெயில் வருது. மெயில் என்கொண்டே அம்பில் என்னுடைய ஹையர் அப்ஸ், ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, சர்க்கிள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் போட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. மெயில் வந்து 5 நிமிஷத்தில் எல்லா இடத்துலேருந்தும் கால்ஸ் வருது. அந்த பையனுடைய அந்த பேட்ச் பேப்பர்ஸ் வேணும்னு. போய் ஸ்டோர் ரூமில் கம்ப்ளீட்டாக தேடுறேன், எனக்கு அந்த பேப்பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருடைய கேபினில் போய் தேடுறேன், பேப்பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே கண்டினியூஸ் கால்ஸ், பேப்பர்ஸ் வேணும், என்ன ஆச்சுன்னா கிவ் மீ சம் டைம் மேம், கிவ் மீ சம் டைம்னு தேடினே இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது.